இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அதோட நேம் வந்து கிளாஸ் மார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இதுதான் அந்த ஃபோல்டர். இது வந்து நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இப்போ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன், index.htmlனு சொல்லி. இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன், சிஎஸ்எஸ் காண்டி style.css. இப்போ இதில் போயிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ள அந்த டேக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நான் டைட்டில் வந்து கிளாஸ் மார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இப்போது இதை ரன் பண்ணுறேன், குரோம் ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே டைட்டில் மட்டும் கிளாஸ் மார்ஃபிசம் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பாடியில் போயிட்டு ஒரு ஃபார்ம் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே வந்து ஒரு ஹெட்டிங் வச்சுக்கிறேன், லாகின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டைலை வந்து நான் என்னோட HTML-ஓட லிங்க் பண்ணிருக்கேன். ஸோ லிங்க் ரிலேட்டட் டு ஸ்டைல் சீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா href அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஃபைலோட நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த பாப்பின்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாப்பின்ஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ரெகுலர் 400 அப்படிங்கிற ஸ்டைலை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் போயிட்டு இம்போர்ட் கொடுத்து அந்த இம்போர்ட் அப்படிங்கிறத வந்து காப்பி பண்ணி அந்த லிங்கை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எதுவும் வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார் டேக்குள்ளே போயிட்டு பேடிங், மார்ஜின், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைசிங், பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். அந்த மார்ஜின் பேடிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எதுவுமே இல்லாமல் அப்படி ஒட்டி போயிருச்சு. அதான் அந்த டிஃபால்ட்டாக மார்ஜின் பேடிங் எல்லாமே தூக்குறது. நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை காப்பி பண்ணிவிட்டு என்னோட ஸ்டைலில் போயிட்டு அந்த டிஃபால்ட்டாக உள்ள ஸ்டார் டேக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. இது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பாப்பின்ஸ் அப்படிங்கிற ஃபாண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்சர் எல்லாமே பாயிண்டராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பாடிக்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த பாடி. அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹைட் வந்து ஃபுல் ஹைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக 100 BHன்னு கொடுத்துருக்கேன். வித் வந்து ஃபுல் வித் வேணுங்கிறக்காக 100% கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்தா அதாவது ஹரிசாண்டலாக உங்களுக்கு சென்டர் ஆகும். நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்தா வெர்டிகலாக வந்து சென்டர் ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் எல்லாமே சென்டரில் வந்து நிற்கிது. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து கொடுத்துக்கிறேன் லீனியர் கிரேடியன்ட், அதாவது மிக்சிங்காக 2 கலர் கொடுக்க போகிறேன். ஸோ 2 ரைட்டுன்னு கொடுக்கும்போது ரைட் சைடில் வந்து அந்த கலர் எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ 3F 5EFB அப்படின்னு சொல்லி ஒரு கலரும், லைட்டாக ப்ளூ கலர்லேயும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் மாதிரி 2 கலர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு லீனியர் கிரேட் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த உள்ளே வந்து ஃபார்முக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும், நான் வந்து ஒரு 2 லேபிள் வந்து வேணும், யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படிங்கிறக்காக. ஸோ ஒரு லேபிளில் வந்து யூசர் நேம் போட்டிருக்கேன், இன்னொரு லேபிளில் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். அந்த லேபிள்னா இதுதான் அந்த லேபிள். பார்த்தீங்களா யூசர் நேம், பாஸ்வேர்டு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இன்புட், அதாவது அந்த பாக்ஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து டெக்ஸ்ட்டும், அதாவது அந்த யூசர் நேம் கீழே அந்த டெக்ஸ்ட் அந்த பாக்ஸும், இன்னொன்று பாஸ்வேர்டு கீழே இன்னொரு பாஸ்வேர்டு பாக்ஸும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் வந்து வச்சுக்கிறேன், லாகின் அப்படின்னு சொல்லி. ஸோ பட்டனுக்குள்ளே போய் லாகின் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு ஆங்கர் டேக்கில் வந்து ஏங்கிற டேக்கில் ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது லாகின் ஃபார்ம்னா இதெல்லாம் இருக்கணும், சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ ஃபார்ம் அப்படிங்கிற டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து வித் வந்து ஒரு 25 ரெம்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிக்சல்ஸ்னு யூஸ் பண்ணலாம், ஆனால் ரெம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, அதிக பிக்சல் வந்து எடுத்துக்கணும். ஸோ 1 ரெம்னா ஒரு 16 பிக்சல் கிட்ட வரும், அதுக்காக ரெம்முங்கிறத யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் வரிசையாக வைக்கணும், அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுக்காக. அதனால் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுத்தோடனே எனக்கு எல்லாமே 1 by 1 கீழே வரிசையாக வந்து அலைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன், அந்த கிளாஸ் மார்ஃபிசம் எஃபெக்ட்டுக்காக. அதாவது கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரியணும், அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஒயிட் கலரில் 0.06 ஒப்பாசிட்டியில் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கிளாஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ கொடுத்துக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் லுக்காக தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து. ஸோ 0 பிக்சல், 8 பிக்சல் வெர்டிக்கல், 32 பிக்சல் பிளரில் RGBA வேல்யூ வந்து ஒரு லைட்டாக பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா
ஒரு பாக்ஸோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அழகாகவே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அதாவது ரவுண்டட் கார்னராக வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 பக்கமும் கார்னர் வந்து 30 பிக்சலில் ரவுண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் லெஃப்ட் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக 255 255 255னா ஒயிட்டு, அதில் வந்து 0.3 ஒப்பாசிட்டியில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு பார்டர் வந்து தெரியுது. ஸோ இதே பார்டர் டாப்பில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ பார்டர் டாப்னு சொல்லி இன்னொன்று கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலேயும் அந்த ஒயிட் கலரில் அழகாக உங்களுக்கு லெஃப்ட்டும் டாப்பும் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த H1 டேக்குக்கு ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ H1 டேக்கில் போயிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன் ஒரு 50 பிக்சல் அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாகிறது தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துக்கிறேன். அது வந்து டிஃபால்ட்டாக சென்டராக போயிடும். பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதோட கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கட்டும். ஸோ ஒயிட்டுன்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் லுக்காக தெரியும். ஸோ 2 பிக்சல் ஹரிசாண்டல், 2 பிக்சல் வெர்டிக்கல், 4 பிக்சல் பிளரில், பிளாக்கில் 0.2 ஒப்பாசிட்டியில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஷேடோ தெரியுது. லைட்டாக தான் அந்த எஃபெக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பேசிங் வந்து விட்டுருக்கேன் ஒரு 3 பிக்சல் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மார்ஜின் டாப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ மைனஸில் கொடுத்தனால மேலே போயிடுச்சு. எனக்கு வந்து இந்த மார்ஜின் டாப் வேணாம், நான் கொஞ்சம் பாட்டமில் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கீழே கேப் விட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக மார்ஜின் பாட்டம் 5ன்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து எனக்கு கேப் விட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ 0.7 கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கண்ணாடி எஃபெக்ட்லேயே உங்களுக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட் இந்த லேபிளுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ லேபிளை போட்டுட்டேன். ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன் ஒரு 20 பிக்சல்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டுன்னு வச்சுக்கலாம். ஒயிட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து 10% கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொஞ்சம் மூவ் ஆகிருச்சு. நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி வந்து 0.8ன்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ், அதாவது அந்த என்ன சொல்ல ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அந்த டார்க்னஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ஸோ அதே பிளாக் கலரில் 0.2 ஒப்பாசிட்டியில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இன்புட்டுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். இன்புட் அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெண்டுமே எடுத்துக்கிடும். ஸோ வித் வந்து 80% அப்படி கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நெக்ஸ்ட் மார்ஜின் வந்து மேலேயும் கீழேயும் 5%, அப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு வந்து ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து சென்டர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்ஜின் கொஞ்சம் கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டுருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 8%ன்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா கேப் விட்டுருக்கு, 1:1 அப்படிங்கிற மாதிரி கேப் விட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து எனக்கு வேணாம், அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அது வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ பார்டர் தேவையில்லை, அவுட்லைனும் தேவையில்லை. ஸோ ரெண்டுமே நன்னுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பார்டரும் போயிடுச்சு, அந்த அவுட்லைனும் போயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த பேக்ரவுண்டும் எனக்கு தேவையில்லை, அந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா அதனால டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் நான் டைப் பண்ணுறது மட்டும் அழகாக தெரியுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கீழே ஒரு கோடு மட்டும் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது டைப் பண்ணும்போது ஒயிட் கலரில், இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கோடு மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக பார்டர் பாட்டம் வந்து 1 பிக்சல் சாலிட் ஒயிட் கலர்லேயே கொடுத்துக்கிறேன். ஒப்பாசிட்டியோட ஒரு 0.06ன்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை, என்னன்னு பார்க்கலாம். கோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜிபியில் 2 ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் ஒர்க் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக ஒர்க் ஆகுது. ஸோ பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ஒரு 0.8ன்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அந்த லெட்டர் எல்லாமே கொஞ்சம் டார்க்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பட்டனுக்கு வந்து அலைன் பண்ணலாம். ஸோ இவருக்கு இந்த பட்டனுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ வித் வந்து ஒரு 50% கொடுத்துக்கிறேன், அதாவது பாதி மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறக்காக. நெக்ஸ்ட் அதை வந்து சென்டராக கொண்டு வரணும். ஸோ மார்ஜின் வந்து மேலேயும் கீழே, அதாவது டாப் அண்ட் பாட்டம் 3%, லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் அழகாக வந்து டிஸ்பிளே ஆகுது. கலர் வந்து ஒயிட்டுன்னு வச்சுக்கிறேன் உள்ள அந்த லாகின்ங்கிறத. ஸோ இப்போ அது வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 15 பிக்சல்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட ஒப்பாசிட்டியும் ஒரு 0.7 வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் எஃபெக்ட்டுக்காக RGB வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எஃபெக்ட் வந்து தெரியுது. ஆனால் பட்டன் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ பேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாகவே மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் வந்து பார்டர் வந்து எனக்கு எதுவும் வேணாம், பார்டர் வேணாம், அவுட்லைன் வேணாம் அப்படிங்கறக்காக ரெண்டுமே நன்னுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து வெறும் ஏதோ ஒரு இது மாதிரி தான் இருக்குது. அந்த லெட்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ பார்டர் ரேடியஸ் கொடுத்தா லைட்டாக கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்டர் ரேடியஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு. டெக்ஸ்ட் ஷேடோ கொடுத்துக்கிறேன். 2 பிக்சல் ஹரிசாண்டல், 2 பிக்சல் வெர்டிகல், 4 பிக்சல் பிளரில் அந்த ஒயிட் கலரில் கொஞ்சம் 0.2 ஒபாசிட்டியில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேடோ, இதுதான் அந்த பட்டன் வந்து எடுத்து காமிக்கும். ஸோ அதே மாதிரி தான் RGB வேல்யூ கொடுத்து சேம் அதே கலர் வந்து இங்கேயே போட்டிருக்கேன் பார்டர் ரேடியஸ்க்கு. பாக்ஸ் ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து தெரியுது. அதே மாதிரி பார்டர் லெஃப்டில் வந்து ஒரு 1 பிக்சல் சாலிட் ஒயிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த ஒயிட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பார்டர் வந்து தெரியுது லெஃப்ட் சைடு. ஸோ அதே மாதிரி டாப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக டாப்லையும் அதே பார்டர் வந்து கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா டாப்லையும் வந்து எனக்கு வந்து அழகாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ அவ்வளோதான், பட்டன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த ஆங்கர் டேக் பார்க்கலாம். ஸோ ஏங்கிறத கால் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு 12 பிக்சல்னு சொல்லி. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் பார்த்தீங்கன்னா சென்டர்லேயே வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சின்னதாக போயிடுச்சு, அப்புறம் சென்டரில் வந்துருச்சு. கலர் வந்து ஒயிட்டுன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட ஒப்பாசிட்டியும் 0.7 வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த கிளாஸ் மார்பிசம் எஃபெக்ட்டுக்கு அந்த 2 சைடு ரவுண்ட் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்ம்னு இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொருக்குள்ள ஒரு வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இன்னொரு ரவுண்டுன்னு சொல்லி ஒரு பிக்சல்லாம் கொடுத்து தேவையில்லை. இந்த ஃபார்ம்ல இருந்தே நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் ஒரு ரவுண்டை. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் பிஃபோர்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட் வந்து எனக்கு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன். பாட்டம் கீழே இருந்து எனக்கு 3%, ரைட்ல இருந்து ஒரு 28% ஒரு வட்டம் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிக்சல், ஹைட்டும் அதே 200 பிக்சல். நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் வந்து இப்போ தேவையில்லை, நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். மெஜந்தா கலரில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த பிஃபோர் ஆஃப்டருங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரைட்லேருந்து 28%, கீழேருந்து ஒரு 3% உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் வந்து 50% கொடுத்துருக்கேன், ரவுண்டாக மாறுறதுக்காக. பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் வந்து நான் பின்னாடி கேட்குறேன், அதாவது லாகின் ஃபார்முக்கு பின்னாடி. ஸோ இசன்டிடெக்ஸ் -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து அது பின்னாடி போயிடுச்சு. ஒரு பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது. ஸோ ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கிறேன் 0.8ன்னு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த வட்டத்தை அங்கிட்டு கொண்டு வரப்போகிறேன். ஸோ அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிஃபோருங்கிறத ஆஃப்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அதே இடத்துல இன்னொரு வட்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ரைட் வந்து 78ன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து இன்னொன்று கிரியேட் ஆயிடுச்சு. என்ன போகிறேன், ரைட்டை வந்து லெஃப்ட்டுன்னு மாற்றிட போகிறேன். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து எனக்கு ஆக்குப்பை ஆயிடுச்சு. பாட்டம் வந்து டாப்னு வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ டாப்னு மாற்றிட்டேன்னா மேலே வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அவ்வளோதான். இந்த பிஃபோர் ஆஃப்டருங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு இதிலேருந்து இன்னொரு இதை கிரியேட் பண்ணலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதோட சைஸ் வந்து குறைச்சிக்கிறேன் 120 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இப்போ டாப்பும் லெஃப்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ 32ன்னு வச்சுக்கிறேன். லெஃப்ட்டில் வந்துருச்சு. டாப் வந்து 8% கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.